நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா மாடல் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாடல் வெர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயலை செய்கிறப்ப அதுக்கு உண்டான பாசிபிலிட்டி, பர்மிஷன், ஆப்ளிகேஷன் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலை செய்கிறப்ப அதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கா, அதாவது சாத்தியக்கூறு இருக்கா, இல்லை நான் யார்கிட்டயே பர்மிஷன் வாங்காமல் அது இல்லை என்னுடைய கடமையா அப்படிங்கிறப்ப இந்த 3 டைப் சென்டென்ஸ் வரப்ப இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு மாடல் வெர்ப்ஸ் யூஸ் ஆகுது. இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா கீழே வர்றது எல்லாமே இதில் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடல் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேன். குட். கேன்னா முடியும், குட்னா முடிந்தது. கேன் முடியும், குட் முடிந்தது. வில்னா செய்வேன், குட் செய்வார். ஹெல் செய்ய வேண்டும், ஷுட்னாலும் செய்ய வேண்டும் தான் இருக்குங்களா. மே செய்யலாம், மே செய்யலாம். மைட் செய்யக்கூடும். மஸ்ட் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா கேன் அப்படிங்கிறப்ப அவனால் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, செய்ய முடியும், அவனால் ஒரு காரியம் செய்ய முடியும், இல்லை செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது ஃபியூச்சரில் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவன் நான் செய்வேன், அவர் செய்வார் அப்படிங்கிறப்ப வில்லு விட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சொல்லிவிட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காரியத்தை அந்த செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மைட் அப்படிங்கிறது கொஞ்சம் 50-50 வச்சுங்களேன், அதாவது அவர் செய்யலாம் செய்யாமலேயும் போகலாம் அப்படிங்கிறப்ப அது அந்த காரியத்தை செய்யறது 50-50% தான் பார்த்தீங்கன்னா மைட் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் செய்யலாம், செய்யக்கூடும். மஸ்ட் அப்படிங்கிறது 100% இந்த செயலை பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த மஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு கீழே இருக்கிற சப்டிவிஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மாடல் வெர்ப், தமிழ் மீனிங், யூசேஜ், எக்ஸாம்பிள்ஸ். கேன் முடியும், மீனிங் முடியும். யூசேஜ் திறமை, என்னுடைய எபிலிட்டி. எக்ஸாம்பிள் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், என்னால் இங்கிலீஷ் பேச முடியும். ஒரு செயலை நான் கன்ஃபார்மாக செய்வேன் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த மாதிரி கேன் யூஸ் பண்ணலாம். என்னால் முடியும், என்னால் 100% செயலை செய்ய முடியும் அப்படிங்கிறப்ப என்னென்னா கேன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், ஐ கேன் ஸ்பீக் தமிழ், ஐ கேன் கோ தேர் அப்படின்ட்டு நான் என்னால் இங்கிலீஷ் பேச முடியும், என்னால் ஹிந்தி பேச முடியும், நான் அங்கே போக முடியும் அப்படின்ட்டு என்னுடைய எபிலிட்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த கேன் யூஸ் ஆகுது. அடுத்து குட் அப்படிங்கிறது தமிழ் மீனிங் வந்து முடிந்தது. யூசேஜ் கடந்த கால திறன், பணிவான வேண்டுகோள். குட் யூ ஹெல்ப் மீ, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, இல்லை குட் யூ ஹெல்ப், நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா. நமக்கு பாஸ்ட் எபிலிட்டி இல்லைன்னா ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட், இது ரெண்டுக்குமே குட்டானது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மே அப்படிங்கிறது 50-50% இருக்கக்கூடியது, 50-50 பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு மே யூஸ் பண்ணலாம். மீனிங் பார்த்தீங்கன்னா வரலாம், செய்யலாம். யூசேஜ் பார்த்தீங்கன்னா அனுமதி, சாத்தியக்கூறு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மே ஐ கம் இன், நான் உள்ளே வரலாமா. மே ஐ கோ தேர், நான் அங்கே போகலாமா. அப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட பர்மிஷன் கேட்குறோம். பர்மிஷன் கேட்குறப்ப அவங்க தரம் கொடுக்கலாம், கொடுக்காமலே போகலாம். அப்படிங்கிறப்ப இது பாசிபிலிட்டி ஒரு 50% சொல்லலாம். இருந்தால் ஓகே. பட் நமக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய எல்லாமே மீன்ஸ் பாசிபிலிட்டி 50-50% இருக்கக்கூடிய எல்லாமே மே அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மைட் தமிழ் மீனிங் வந்திருக்கலாம். எக்ஸாம் சென்டென்ஸ் இட் மைட் ரைன், இன்னைக்கு மழை பெய்யலாம். அதாவது ரொம்ப பாசிபிலிட்டிஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இந்த மைட் யூஸ் ஆகுது. ஷீ மைட் கம், வரலாம். ஷீ மைட் கோ தேர், அவங்க போகலாம், அவன் அங்கே போகலாம். பட் போகவும் சான்ஸ் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மீனிங் செய்ய வேண்டும். இது அட்வைஸாக எடுத்துக்கலாம். ஒரு அடுத்தவங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறோம்னா அதுக்காக நம்ம ஷுட் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூ ஷுட் ஸ்லீப் ஏர்லி, அதாவது நீ சீக்கிரமாக தூங்கினா தான் காலையில் நேரமாக எந்திரிக்க முடியும். இப்போ அவங்க இப்போ ஏர்லியாக எந்திரிச்சு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்னென்னா யூ ஷுட் ஸ்லீப் ஏர்லி, நீ சீக்கிரமாக தூங்கு, அப்போ தான் நீ சீக்கிரமாக இருக்க முடியும். நான் அடுத்தவங்களுக்கு சொல்கிற ஒரு அட்வைஸ், அதுக்கு சொல்லி யூஸ் பண்ணலாம். மஸ்ட் அப்படிங்கிறப்ப நீ 100% அந்த ஒரு செயலை நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம கம்பல் பண்ணுறப்ப மஸ்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ கட்டாயம் யூ மஸ்ட் வியர் எ ஹெல்மெட், அதாவது நீ டிரைவிங் பண்ணுறப்ப நீ கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும், ஏன்னா அது அவங்களுக்கு சேஃப்டி. அதனால் 100% அந்த செயலை நீ கண்டிப்பாக செய்யணும், அதுக்கு மஸ்ட் யூஸ் ஆகுது. வில் அப்படிங்கிறப்ப செய்வேன், ஃபியூச்சரில் நான் பண்ணக்கூடிய ஒரு செயல்.
எதிர்கால உறுதி அப்படின்னு சொல்லலாம். ஐ வில் கால் யூ, நான் வந்து உனக்கு அப்புறம் கூப்பிட்றேன், பின்னாடி கூப்பிட்றேன். ஐ வில் மெசேஜ் யூ, அப்புறம் வந்து உனக்கு செய்தி அனுப்புகிறேன். அந்த மாதிரி சொல்கிறதுக்கெலாம் இது வந்து வில் யூஸ் ஆகுது. அடுத்து உட்டுன்னு நான் வந்து செய்வேன், அது என்னுடைய இமேஜினேஷன், என்னுடைய விருப்பம், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு என்னன்னா உட்டு யூஸ் ஆகுது. ஐ வுட் லைக் சம் டீ, நீங்கள் யாராவது ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே போயிட்டு எனக்கு வந்து இப்போ டீ குடிக்கணும் போல் இருக்குது, எனக்கு விருப்பமாக இருக்குது அப்படிங்கிறப்ப ஐ வுட் லைக் டு சம் டீ அப்படிங்கிறது இந்த விருப்பத்தை நான் சொல்கிறேன். விருப்பமோ இல்லை கற்பனையோ அந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறதுக்கு எனக்கு இந்த உட்டானது யூஸ் ஆகுது. இந்த மாடல் ஆக்சிலரேட்டரில் மாடல் விதத்தில் 3 ரூல்ஸ் இருக்குது. இந்த 3 ரூல்ஸில் கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நோ சேஞ்சஸ், அதாவது மாறாத ஒரு ஷேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கூட எஸ்ஓ இடியோ ஐஎன்ஜியோ சேர்க்கக்கூடாது. அதாவது கேனிங் அந்த மாதிரிலாம் வராது, கேனடு அந்த மாதிரி எதுவுமே வராது. கேன் அப்படிங்கிறப்ப கேன்ஸோ இல்லை கேனிங்கோ இந்த மாதிரி இதில் எதுவுமே வராது. எதாவது பார்த்தீங்கன்னா சி கேன் டான்ஸ், அளவில் டான்ஸ் ஆட முடியும், ஓகேங்களா? அதாவது டான்ஸ் ஆட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, இது கரெக்டு. பட் இந்த இடத்துல கேன்ஸ் வருது, ஓகேங்களா? தேர்ட் பர்சன் சிங்கிள்னால நம்ம ஆல்ரெடி வழக்கம் போல் எல்லாத்துலேயும் எஸ் சேர்ப்போம், அதில் வந்து இதில் ஆட் பண்ணக்கூடாது. அப்படி ஆட் பண்ணால் அந்த சென்டென்ஸ் தப்பு, இது வந்து தப்பு, இந்த சென்டென்ஸ் தப்பு. அதனால் நமக்கு மாடல் வேர்ப்ஸ் வந்துட்டாவே அது கூட எஸ்ஓ இடியோ ஐஎன்ஜியோ சேர்க்கக்கூடாது, இது ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாடல் வேர்ப்ஸ்க்கு முன்னாடி வந்து டூ அப்படிங்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. ஐ மஸ்ட் கோன்னா நான் அங்கே போகணும்னு அர்த்தம். ஐ மஸ்ட் டூ கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஐ மஸ்ட் டூ கோ அப்படிங்கிறப்ப நம்ம இந்த மாடல் வேர்ப்ஸ்க்கு முன்னாடி டூ அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணுறதுப்ப மாடல் வேர்ப்ஸில் ஐ கேனாட் ஸ்விம், அதாவது நாட் அப்படிங்கிறத மட்டும் ஆட் பண்ணால் போதும். கேன் இருப்ப கேனாட் or can't. should இருப்ப should not or shouldn't, ஓகேங்களா? வந்து ஐ கேனாட் ஸ்விம், என்னால் நீந்த முடியாது. யூ ஷுட் நாட் ஸ்மோக், நீங்கள் ஸ்மோக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறேன், ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மாடல் வேர்ப்ஸை எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணிட்டு ஒரு கிளியரான உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நினைக்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், இந்த வேர்ப்ஸை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு கிராமட்டிக்கலாக ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது இன்னும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி.